ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜோதிட சான்றோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மேலும் ஒரு காதல் திருமணம் சார்ந்த விஷயம். இது நவீன சகலகலா வல்லவன் என்று சொல்லக்கூடிய செல்போன் உதவியினால் அல்லது செல்போன் அடையாளம் காட்டிய அல்லது அலைபேசி அடையாளம் காட்டிய காதல். இவர் முகநூலிலும் மற்றும் வாட்ஸ்அப்பிலும் முதலில் இந்த காதல் தொடங்கியிருக்கிறது. பொதுவாகவே சிம்ம லக்கணத்துக்காரர்களுக்கு 5க்குரியவன் 5ஆம் இடத்தை பார்த்தாலோ, 5ஆம் இடத்திற்கு குரு சம்பந்தப்பட்டாலோ, 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டாலோ இவர்கள் சுலபமாக காதலில் விழுந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இதில் பாருங்கள் நண்பர்களே, சிம்ம லக்கணம், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் வக்கரகதியும், 4ஆம் இடத்தில் சந்திரன் நீச்சம், 6ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் குரு சனி, 10வது இடத்தில் சூரியனும் புதனும், 11வது இடத்தில் சுக்கிரன், 12வது இடத்தில் ராகு. இதில் முதல் தேவையானது இந்த காதலை அதீத ஈடுபாட்டோடு செயல்படுத்தக்கூடிய தன்மையை அடையாளம் காட்டுவது முதல் கிரகம் என்று பார்க்கும் பொழுது புதன். அவன்தான் கற்பனையும் கலாராசனையையும் கொண்டு வரக்கூடியவன். அவன் மனம் சார்ந்த விஷயம் சம்பந்தப்பட்ட சந்திரனோடு நேருக்கு நேர் தொடர்பு பெற்றிருக்கிறான். இந்த சந்திரனுக்கும் புதனுக்கும் கேந்திரத்தில், அதாவது சூரியன் தனது வீட்டிற்கு 10வது இடத்தில் வலு பெற்றிருக்கிறான். இதில் பாருங்கள் நண்பர்களே, மேலும் ஒரு தகவல் ஒளிந்திருக்கிறது. இந்த தகவல் என்னவென்றால், புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். அதே சமயத்தில் குருவும் சனியும் ஒருவருக்கொருவர் சேர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் காலபுருஷனுக்கு 9, 10க்குரிய தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடியவர்கள். அதற்கடுத்து இந்த ஜாதகத்தில் அடுத்து பலன் பெறுவது லக்னாதிபதி கேந்திரத்திலிருந்து 11க்குரியவனுடைய தொடர்பு பெற்று 10க்குரியவனுடைய தொடர்பு பெற்று பரிவர்த்தனையின் பிறகு தொடர்பு பெற்றிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் வாழ்நாள் முழுவதுமே இவர்கள் அடுத்தவர்களுடைய சேவையை எதிர்பார்க்காமல் வாழக்கூடிய தகுதியுள்ள ஒரு நபர். அதே சமயத்தில் குருவும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்க்கிறார்கள். ஆக குருமங்கள யோகத்தில் பிறந்தவர்கள். அதே சமயத்தில் அதற்கு அடுத்து செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்து விடுகிறார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக, 8ஆம் பார்வையாக சூரியனும் புதனையும் பார்த்து வருகிறார்கள். ஆக புதனுக்கும் வக்கர செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது, குருவுக்கும் வக்கர செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது, சனிக்கும் வக்கர செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது. அதற்கடுத்து சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் தனது ஸ்தானத்துக்கு 6வது இடத்தையும் 7வது இடத்தையும் செவ்வாய் பார்த்து வருகிறார். ஆக தைரியம், வீரியம் என்பது இவர்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை என்பது யதார்த்தமாக அமைந்து விடுகிறது. அதே சமயத்தில் கடந்த நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜாதகங்கள், நாம் பார்த்த ஜாதகங்களில் லக்ன புள்ளி ராகுவோ கேதுவோ தொடர்பு பெறும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை நிழல் கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமையும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய மனோபக்குவத்திற்கு தாராளமாக வந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இதில் சாரத்தை பார்ப்போம். லக்னம் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 0.454 பாகை பெற்றிருக்கிறது. சூரியன் ரோக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 13.43 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தினுடைய விசாகத்தில் அமர்ந்து 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 2.36 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் அமர்ந்து 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 0.57 கலையை பெற்றிருக்கிறது. புதன் ரோகிணி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 18.02 கலையை பெற்றிருக்கிறது. குரு அசுபதி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து
0.42 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 28.30 பாகை பெற்றிருக்கிறது. சனி பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 16.59 பாகை பெற்றிருக்கிறது. ராகு ஆயில்ய நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 22.48 பாகை பெற்றிருக்கிறது. கேது திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 22.48 பாகை பெற்றிருக்கிறது. இவர் குருவனுடைய நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்ததால் இவருக்கு ஆரம்பகால திசை என்று பார்க்கும் பொழுது குரு திசை வருஷம் 0, மாதம் 10, நாள் 9. அதே சமயத்தில் குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு இவர்கள் புதன் திசையில் புதன் புத்தியில் இவர் காதல் திருமணத்தை செய்திருக்கிறார். இப்போ தற்போது 8/10/2027 வரை சந்திர திசை ஓடிக்கொண்டிருக்கிறார். இதில் லக்கினத்துக்கு 5க்குரியவன் 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடத்தை சுக்கிரனும் பார்த்தார். பரிவர்த்தனைக்கு பிறகு 5ஆம் இடத்தை புதனும் பார்த்து விடுகிறார். இதுதான் காதல் திருமணத்துக்கான முக்கிய காரகத்துவமாக அமைந்து காரணியாகவும் அமைந்தது என்பதுதான் இங்கு குறிப்பிட வேண்டிய விஷயம். அதற்கடுத்தது இங்கு பார்த்தீர்களானால் சந்திரன் விரையாதிபதியினுடைய சாரம் புதனும் பெற்றிருக்கிறது, சூரியனும் பெற்றிருக்கிறது. ஆக விரையாதிபதியினுடைய சாரம் பெற்ற கிரகங்கள் தங்களுடைய வாழ்க்கையை தானே முடிவு செய்கிறது என்ற பட்சத்திலும் கூட சற்று பலமான ஏற்ற இறக்கங்களினுடைய சூழ்நிலையோடு வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அதே சமயத்தில் இங்கு 6ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் கேது, 12ஆவது இடத்தில் ராகு இருக்கிறது என்பது இவர் தான் முன்ன பின்ன தெரியாத ஒரு முகமாக இருந்தாலும் அந்நிய இனத்தை சார்ந்தவரோட வாழ்க்கையை தொடங்கியுள்ளார். அதே சமயத்தில் இங்கு செல்போன் எப்படி தொடர்புக்கு வந்தது என்று பார்க்கும் பொழுது வாயு வீடான அல்லது காற்று வீடான மிதுனம், துலாம், கும்பம். ஆக மிதுனம் காற்று வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், செவ்வாய் காற்று வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம். இவர்கள் இருவரும் தான் கலஸ்தர காரகர்கள். அதே சமயத்தில் பாலுணர்வு கிரகங்கள். அதற்கு அடுத்து சுக்கிரனுக்கும் புதனுக்கும் பரிவர்த்தனை பிறகு சுக்கிரன் வலுவாக தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறுகிறார். சுக்கிரன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆக புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று தங்களது வீட்டிற்கு செல்லும் பொழுது வலுவான சூழ்நிலையை உருவாக்கி தந்து விடுகிறார்கள். இதில் புதனும் பலம் பெற்று விடுகிறார், சுக்கிரனும் பலம் பெற்று விடுகிறார். செவ்வாய் தன்னுடைய வீட்டை தான் பார்த்து செவ்வாயும் பலம் பெற்று வருகிறார். அதே சமயத்தில் குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்த்து அவரும் பலம் பெற்று விடுகிறார். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்த்து அவரும் பலம் பெற்று விடுகிறார். ஆக காற்று ராசியில் அமர்ந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி காலங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது பரிவர்த்தனைக்கு பிறகு காற்று ராசி வலுவாகிறது. அதே சமயத்தில் ஒரு காதல் திருமணம் நடக்க வேண்டுமென்றால் அதற்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம் வலுவாக இருந்து 5ஆம் இடம் உகந்ததாக அமையும் பட்சத்தில் அவர்களுக்கு திருமணம் அமைந்து விடுகிறது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 11ஆம் இடம் நட்பு வீடாக அல்லது பாதகமில்லாத நட்பு வீடாக அமையும் பட்சத்தில் அவர்கள் காதல் திருமணத்தை வீடும் சமூகமும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதே சமயத்தில் இந்த லக்கணத்துக்கு 2-11க்குரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது காதல் திருமணத்தை சிரமம் இல்லாமல் நடத்தி முடித்தார்கள். அதே சமயத்தில் 5க்குரியவன் 5ஆம் இடத்தை பார்த்ததால் அது சிறப்பாகவும் அமைந்தது என்பதுதான் மேலும் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம். அதே சமயத்தில் இது ஒரு பெண்ணின் ஜாதகம் என்பது குறிப்பிட வேண்டிய ஒரு மெயின் தகவல். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர் 20/5/1999 11:45 பிறந்தது, இரவில் பிறந்தது என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். இப்படி ஒவ்வொரு காதல் திருமணமும் ஒவ்வொரு வகையில் நடக்கிறது. நெருப்பு வீடு, நில வீடு, காற்று வீடு, நீர் வீடு, இப்படிப்பட்ட ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு கிரகங்கள் அமையும் பட்சத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்தந்த வீட்டினுடைய தன்மைக்கேற்ற மாதிரி பலம் அதிகமாகிறது. அதே சமயத்தில் ஒரு ஸ்திர ராசிக்குரிய கிரகமோ அல்லது ஸ்திர லக்கணத்துக்குரிய கிரகமோ மற்றும் ஒரு ஸ்திர ராசியில் அமரும் பொழுது அது வலுவான யோகத்தை தந்து விடுகிறது என்பது ஒரு விதி இருக்கலாம்.
அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரராசி மற்றும் ஒரு ஸ்திரராசியில் அமரும் பொழுது அது கேந்திர பலம் பெறுவது மட்டுமில்லாமல் அதே சமயத்தில் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவர்களுக்கு யோகமான நட்சத்திரமாக அமைந்து விடுகிறது அல்லது சுய நட்சத்திரமாகவும் அமைந்து விடுகிறது. அதே சமயத்தில் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், எந்த ஒரு ராசியாக இருந்தாலும், எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டில் அமரும் பொழுது அது மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் இங்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கும் வீட்டில் அமர்ந்து விடுகிறார். சூரியன் தன்னுடைய கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய சொந்த வீட்டில் அமர்ந்து விடுகிறார். அதே சமயத்தில் நிறைய ஜாதகங்களில் பார்க்கிறோம், ஆயில்ய நட்சத்திரத்தில் ராகு அமரும் பொழுது ஆயில்ய நட்சத்திரம் கார்கோடன் என்ற சர்ப்பத்துக்கு சொந்தமான நட்சத்திரம். ஆக ராகு முழுமையாக பாம்பு கிரகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராகு ஆயில்ய நட்சத்திரத்தில் அமர்ந்து ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் தனது ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் அமர்ந்தது என்பது மிகவும் வலுவான அமைப்பாக அமைந்திருக்கிறது என்பது மேலும் ஒரு குறிப்பிடும் அளவுக்கு அதிகபட்ச தகவல். அதே சமயத்தில் சுக்கிரன் குருவனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அமர்ந்து நட்சத்திரத்தை கொடுத்த குரு தனது ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்தது அதைவிட சிறப்பானது. ரோகிணி நட்சத்திரத்தை கொடுத்த புதனுக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்தது மேலும் சிறப்பான விஷயம். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கு கிரகங்கள் ஒவ்வொன்றும் தனக்கு இசைவான நட்சத்திர காலில் அமர்ந்திருப்பது மேலும் சிறப்பான தகவல்கள். ஸோ இது செல்போன் தந்த காதல் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அதற்கு அடுத்து செவ்வாயும் சுக்கிரனும் குருவும் சனியும் ஆக இந்த 4 கிரகங்கள் இந்த காதல் திருமணத்திற்கு 4 தூண்களாக அமைந்து காதலை செய்து வைத்திருக்கிறது. இவர்களுக்கு தற்போது 2 குழந்தையுடன் இருக்கிறார்கள். ஆக பூரண நலத்தோடும் பூரண ஒற்றுமையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த செல்போன் தந்த காதல் என்பது தான் இங்கு மேலும் கூறும் தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.